வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயில்ல பெருமாளின் நிறைய ரூபங்கள் கல்லுல செதுக்கி இருப்பாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆதிசேஷ நாகத்தின் மேல் அமர்ந்திருக்கிற மகாவிஷ்ணுவோட ரூபம்தான். கவனமா பார்த்தோம்னா இங்க இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஒரு சிற்பம் இது. பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் போது பெருமானின் படுக்கையாகும் ஆதிசேஷ நாகம் பெருமாள் உட்காரும் போது சிம்மாசனமாகவும் ஆகிவிடும். இங்க என்னன்னா ஆதிசேஷனோட ரூபத்தை அழகா மேல இருக்கிற சுவத்துல வடிவமைச்சிருக்காங்க. நாகலோகத்தினுடைய சக்கரவர்த்தி தான் ஆதிசேஷன். 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷனின் 1000 நாவுகளிலிருந்தும் நாராயண நாமம் எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இருக்குமாம். கஷ்யப மகர்ஷி கத்ரு தம்பதியினரின் மகன்தான் ஆதிசேஷன். பெருமாளுக்கு மிகவும் உற்றவரான ஆதிசேஷன் அவரை விட்டு பிரிந்து இருப்பதே இல்லையாம். திரேதாயுகத்துல மகாவிஷ்ணு ராமச்சந்திர மூர்த்தியா அவதாரம் எடுத்தபோது ஆதிசேஷன் லட்சுமணராக அவதரித்தார். துவாபர யுகத்துல பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணராக அவதரித்த போது ஆதிசேஷன் பலராமராக அவதரித்தார். இதிலிருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியும், மகாவிஷ்ணு இல்லை என்றால் அந்த ஆதிசேஷனும் இல்லை. அனந்தன், ஆதிசேஷன், சேஷநாகம் என பல பெயர்கள் இந்த நாகராஜனுக்கு உண்டு. நம்மளோட பாரம்பரியத்துல நாகங்களுக்கென்று எப்போதுமே ஒரு தனிப்பட்ட இடம் உண்டு. உதாரணமா நாகாலாந்து நாக்பூர்ல ஆரம்பிச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருநாகேஸ்வரம், நாகர்கோவில், நாகப்பட்டினம் என்ற பல இடங்களின் பெயர்கள் கூட இதனாலதான் வந்துச்சு. அப்பேற்பட்ட மொத்த நாக உலகத்தின் அரசன் தான் இந்த அனந்த நாகம். மேல் சுவற்றில் செதுக்கி இருக்கிற இந்த ஆதிசேஷனோட ரூபத்துல தனது மிகப்பெரிய பிரம்மாண்டமான உடலை நாகமண்டலம் போல் சுருட்டி 5 தலைகளோடு சேர்த்து மனித ரூபத்தில் காட்சியளிக்கிறார். பாருங்க எவ்வளவு கண்ணியமா சிற்பிகள் இத செதுக்கி இருக்காங்க. இத செய்யறதுக்கு அந்த சிற்பி தினமும் வேலை செய்தா கூட வருஷங்கள் ஆகி இருக்கும் இத முடிக்கிறதுக்கு. அவ்வளவு ஒரு தலை சிறந்த படைப்பு இது. இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுல தோன்றின ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட பகரலாம்னு நினைக்கிறேன். நம்மள நிறைய பேரு, பெருமாளே நீ என்னை காணவில்லையா, நாராயணா நீ எனக்கு எப்போது தரிசனம் தரப்போகிறாய் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்வதுண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஆதிசேஷனோட ரூபமே நம்மளை இப்படி வியப்பூட்டுதுன்னா அதன் மேல் பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமானின் விஸ்வரூபத்தை நம்மளோட சாதாரண கண்களால பார்க்க முடியுமா என்ன? கர்நாடகாவில் இருக்கிற புகழ்பெற்ற பாதாமி குகை கோயில்ல தாங்க இந்த அரிய சிற்பங்கள் எல்லாமே இருக்கு. தங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி காணொளியை பார்த்தமைக்கு நன்றிகள் பல. புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.